Hello all, welcome to Pavi's Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல புளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. இப்போ வாங்க புளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். புளி சாதம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் இதுல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க. இப்போ புளி காய்ச்சல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கனமான பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் முதல்ல வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துடலாம். நான் இன்றைக்கி 2 செட்டாக வறுக்க போகிறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியா எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 போல் காய்ந்த மிளகாய், 1 கம்பு போல் கருவேப்பிலை இலை. இதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடலாம். எல்லாமே நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளிக்காய்ச்சல் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், எள்ளும் வெந்தயமும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து அந்த ஏற்கனவே வறுத்து வச்சதோடு சேர்த்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா நம்ம வறுத்துட்டோம். இது சூடு ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் சூடாறி இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க புளிக்காய்ச்சல் காய்ச்சிடலாம். இப்போ புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் கூட நீங்கள் அப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அப்புறமா சேர்க்கலாம். நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், அதனால் இப்போவே சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் 1 கம்பு போல் கருவேப்பிலை இலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 போல் காய்ந்த மிளகாவையும் நல்லா கிள்ளி சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பருப்பெல்லாம் கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம புளி தண்ணியை இதோட சேர்த்துடலாம். ரெண்டு கப்பு போல் நல்ல திக்கான புளி தண்ணியை இதோட சேர்த்துருங்க. புளி தண்ணி சேர்த்ததும் நம்ம புளிக்காய்ச்சலுக்கு தேவையான தூள் எல்லாம் சேர்த்துலாம். 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் போல் உப்பு. நீங்கள் கல் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம், வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை இதோட சேர்த்துலாம். இந்த பொடியிலேருந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் பொடி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சாதம் பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பொடியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ வேணுமோ புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு அப்பப்போ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவு இப்போ பண்ணுற புளி அளவுக்கு தான் இந்த பொடி அரைச்சிருக்கேன், அதனால் இது ஃபுல்லாக சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு
எங்கேயுமே கட்டி தட்டாத மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் போல் நல்லா சுண்ட விட்டுறலாம். பார்க்கறதுக்கு இப்போ நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா டைம் ஆக ஆக நல்லா அல்வா மாதிரி நல்லா கட்டி ஆகிடும். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் விட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமாவது இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா கட்டியாக வரும். இப்போ பாருங்கள், புளிக்காய்ச்சல் வந்து கொஞ்சம் லைட்டாக கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கட்டி போல் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும். அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கட்டி வெல்லம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்து இந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. புளிக்காய்ச்சலும் கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் இது இன்னும் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா காரசாரமான சூப்பரான புளிக்காய்ச்சல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சிடுவோம். இப்போ புளி சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் போல் அரிசி எடுத்து நான் சாதம் வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற புளிக்காய்ச்சலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் வந்து ரொம்ப குழைய வேக வைக்காமல் கொஞ்சம் தனித்தனியாக இப்படி உதிரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் புளி சாதம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம புளிக்காய்ச்சலுக்காக வறுத்து அரைச்சிருந்த பொடியிலேருந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய புளி சாதம் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்ல டேஸ்டான சூப்பரான புளி சாதம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.